ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி வந்து ஸ்வீட் கார்ன் தோசை பார்க்கலாம். ஒரு ஹாஃப் மட்டும் நான் அந்த குட்டி கார்ன் எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து அந்த பருப்பு எல்லாமே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கத்தியில் அதை வந்து சீவி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, குட்டி மிக்சியில் வந்து அந்த கார்ன் போட்டுட்டு கொஞ்சம் வந்து 2 துண்டு இஞ்சி, சீரகம், கல்லுப்பு. இப்போ நம்ம பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அதை வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு நம்ம இட்லி மாவு தோசையில் வந்து கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, தோசைக்கல் வந்து நல்லா சூடானது கொஞ்சம் நல்லா நெய் விட்டு குட்டி குட்டி தோசையாக போட்டு கொடுத்துடணும். இது வந்து நல்லா மூடி வச்சு வேக வைக்கணும். ஒரு நல்லா சிம்மில் வச்சு வேக வைக்கணும். ஏன்னா வந்து நம்ம பச்சை கார்ன் தான் வந்து நம்ம அரைச்சி போடுறோம். இல்லைன்னா குழந்தைங்களுக்கு வந்து ஒத்துக்காமல் போயிடும். இல்லை வேக வச்சு போடுறதா இருந்தாலும் போடலாம். நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணல. இன்னொரு டைம் வேணால் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். இது வந்து நான் பச்சையாக இருக்க கார்ன் தான் வந்து அரைச்சி இந்த மாதிரி போட்டு பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். வேறு என்ன ரெசிபி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் என்ன லன்ச், என்ன பிரேக்ஃபாஸ்ட், என்ன ஸ்நாக்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.